அடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடுதலோட வேல்யூ வந்து 27ன்னு சொல்லிட்டாங்க. எனில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடை நீங்கள் 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஆப்ஷன்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே பெரிய எண்கள். அப்போ 7ங்கிறது பெரிய எண்ணா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் என்னவாக இருந்திருக்கலாம்? ஒரு வேளை 5ஆக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி 3ஆக இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 27 வருதான்னு பார்க்கணும். ஸோ 3ஐயும் கூட்டுங்க, என்ன வருது? எனக்கு 15 தான் வருது. அப்போ 27 வரல. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போ ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. 11. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் என்ன? 9. அதுக்கு முன்னாடி 7. ஸோ இதை எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 27 வந்துச்சா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இப்படியும் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ப்ரொசீஜர் வைஸ் தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் ஒற்றைப்படை எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த சீரியஸ்ன்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு ஒற்றைப்படை எண், அதுக்கப்புறம் ஒரு இரட்டைப்படை எண், அதுக்கப்புறம் ஒரு ஒற்றைப்படை எண், இந்த மாதிரி தான் வரும். அப்போ எக்ஸு, அதுக்கடுத்து உள்ள ஒற்றைப்படை எண் என்னவாக இருக்கணும்? x+2ஆக இருக்கணும். அதுக்கடுத்து உள்ள ஒற்றைப்படை எண் என்னவாக இருக்கணும்? x+4ஆக இருக்கணும். ஸோ இதுதான் 3 ஒற்றைப்படை எண்கள். இந்த 3ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? இந்த 3ஐயும் கூட்டினா எனக்கு 27ன்னு வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 3x இருக்கா? ஸோ 3x. 4 2ஐயும் கூட்டினா 6ன்னு வரும். = 27. இப்போ இந்த 6 அந்த சைடு கொண்டு போயிட்டா 3x = 27 - 1 21ன்னு வரும். ஓகேவா? ஸோ 3ஆல் அடித்தா x = 7. அப்போ x 7னா x+2 என்னவாக இருக்கும்? 7 + 2 9. x+4 என்னவாக இருக்கும்? 11 இருக்கும். ஸோ பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க. 11 அப்படிங்கிறத ஆன்சர்.